Hi friends, இன்னைக்கு வீடியோல ஹானரோட பட்ஜெட் செக்மெண்ட் மொபைலான ஹானர் 8X மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு, மொபைல் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹானர் 8X ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இதுதான் ஹானர் 8X மொபைலோட பாக்ஸ். நார்மலா நாம பாக்குற ஹானர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்குது. மொபைலை சைட்ல வச்சுட்டு வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு சில புக்லெட்ஸ், சிம் எஜெக்டர் பின், கூடவே உங்களுக்கு ஒரு பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப பக்காவா ஃபிட் ஆகுது. ஹானரோட கிளாஸ் பாடிக்கு இந்த பேக் கேஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், கூடவே ஒரு சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. மொபைலை கையில் எடுப்போம். மொபைலை கையில் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் தோன்றது மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் பேக் செம அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஹானர் இந்த போனை இந்த அளவுக்கு லுக்கா கொண்டு வருவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. கையில வந்த உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அந்த அளவுக்கு செம்மையா கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. நாம ஹுவாயில இது வரைக்கும் பார்த்த புதுசா ஹானர் ட்ரை பண்ணிட்டு இருக்க லுக்கை தான் இந்த ஹானர் 8X மொபைலுக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த லுக் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கேமரா இருக்கிற டிசைன், அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் பேக், அது மாதிரி வெர்டிகலா கொடுத்துருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மொபைலோட பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்ஸ், மைக்ரோ யூஎஸ்பி, அப்புறம் ஹெட்போன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட்ல வந்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்ல நமக்கு டுவல் சிம் கார்டு பிளஸ் ஒரு எஸ்டி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மேல நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் கொடுத்துருக்காங்க. மொபைல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ஃப்ரண்டா இருக்கட்டும், பேக்கா இருக்கட்டும், பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபீல். இது வரைக்கும் நாம இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இப்படி ஒரு மொபைலை பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நாச்சோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பார்க்குற ஹை எண்ட் மொபைல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா, அது கீழே உங்களுக்கு அந்த கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்க சிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹானரோட ஓன் சிப்பான கிரண் 710 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்னாப் டிராகன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 660க்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸரா இருக்கும். அதனால ஸ்னாப் டிராகன் 710 கூட கம்பேர் பண்ணிடாதீங்க. 710 அப்படின்ற சேம் நேம்ல இருக்கிறதுனால இது ஸ்னாப் டிராகன் 610 கூட கம்பேர் ஆகும். இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்காவான பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3750 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட இருக்கிற வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட். இதை நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். இதுவே உங்களுக்கு 6GB வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை அதிக மெமரி தேவை அப்படின்னா அதை வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ மேல பில்ட் பண்ண EMUI 8 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. கடைசியா நமக்கு கேமரா ரொம்பவே முக்கியமானது. அதிகமா பார்த்து எடுக்கிறது கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு AI மோடும் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கேமரா எப்பவும் ஹானர்ல வர மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களுக்கு எல்லா மேனுவல் கண்ட்ரோலோடையும் வருது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்ல 20 MB பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MB கேமரா டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. இது உங்களோட பொக்கையை இன்னும் நல்லா ஆக்குறதுக்காக. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 MB கேமரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த கேமரால எடுத்த போட்டோஸ் ஃபுல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்காக. இந்த கேமரால எடுத்த வீடியோஸும் பாருங்க. இதுல வீடியோஸ் 1080ல 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ஸ்ல எடுக்க முடியும். உங்களுக்கு 4K சப்போர்ட் இதுல கிடையாது. கடைசியா இதனோட பிரைஸ் தான் ரொம்பவே அக்ரெசிவா பிரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 15,000 ரூபாய் அப்படின்னு பிரைஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த மொபைலுக்கு இது ஒரு சூப்பரான பிரைஸ். ஏன்னா இதுக்கு போட்டியா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 5 Pro, இன்னும் Redmi Note 6 Pro லான்ச் ஆகல. ஒருவேளை இந்த மாசம் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. Realme 2 Pro இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு சூப்பரான பிரைஸ்க்கு ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதே பிரைஸ் செக்மெண்ட்ல தான் உங்களுக்கு Nokia 6.1 Plus வருது. இதோட லுக் அப்புறம் இதனோட ஸ்பெசிபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது இது கூட கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஈக்குவலா போட்டி
போட்டிக்கு நிற்கிற ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் ஹானர் தரப்புல இருந்து. கண்டிப்பா ஹானரை விரும்புறவங்க யோசிக்காம இந்த மொபைல் எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு லுக்காவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஓரளவு நல்லாவே பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு லுக்கான ஒரு நல்ல மொபைல், சூப்பரான கேமரா ஓடி ஒரு நல்ல பேட்டரி லைஃப் ஓடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு லுக்காகவும் நல்ல கேமரா குவாலிட்டியோடையும் இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஹானரோட ஒரு சின்ன அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம என்னென்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க.